Hi friends, This welcome video to is this video. sponsored by இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க Buymut போறோம்னா e-shopping. 10th sum பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 9th sum பார்த்துருப்பீங்க. இதுதான் லாஸ்ட் சம் இந்த சாப்டரோடது, அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, a capsule of medicine is in the shape of a sphere of diameter 3.5 mm. How much medicine in mm cube is needed to fill in this capsule? ஒரு கேப்சூல், அந்த மாத்திரை இந்த கேப்சூல் இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளோ வந்து மெடிசன் வந்து ஃபில் பண்ணலாம், இந்த டயாமீட்டர் வந்து 3.5 mm இருந்தால் எவ்வளோ ஃபில் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு எம்எம்லேயே கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டர்லேயே ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக போயிடலாம். டயாமீட்டர் ஈக்குவல்ஸ் 3.5 mm, radius equals 3.5 divided by 2. ஓகே, இது நம்ம டெசிமலில் போடணுன்னாலும் போடலாம், இதுலேயும் போடலாம், இது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும் உள்ள கெப்பாசிட்டிக்கு. ஈக்குவல் டு 4/3 pi r cube வந்து போட ஆரம்பிச்சிடலாம். Four by 3 22/7 into 3.5/2 3.5/2 into 3.5/2. 4 2 2 is 4, 11 கேன்சல் பண்ணியாச்சு, 7ல் கேன்சல் பண்ணால் 0.5. ஓகே, 5.5 into 3.5 into 3.5 divided by 3. 35 25 15 15 plus 2 17 15 10 5 12 2 1. 2 டெசிமல் இருக்கிறதுனால தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 5.5 into 12.25 divided by 3. Okay, 1225 into 5.5 5 2 2 1 1 6. அதே போட்டுக்கலாம். 6 5 7 3 7 6. இதில் ஒரு டெசிமல், இதில் 2, அப்போது தள்ளி 3 தள்ளி வைக்கணும். 67.35 divided by 3. அப்படியே பண்ணலாம். 3 2s are 6, again 3 2s are 6, balance 1 4, balance 1 5, balance 2 8, balance 1 கூட 0 சேர்த்துக்கிட்டு 3. இது அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் 22.45 அப்ராக்ஸ். ஆன்சர் வந்து 22.45 millimeter cube.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.